Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை 11 மணிக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராக இருக்கார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், இந்த விவகாரத்தின் பின்னணி என தற்போதைய நிலை தொடர்பான விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று ஆலந்தூர்ல இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்துல காலை 11 மணி அளவுல விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை அளித்த சம்மனின் அடிப்படையில இன்று செந்தில் பாலாஜி ஆஜராக இருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே டாஸ்மாக் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி லஞ்ச ஒழிப்புத்துறை 41 இடங்கள்ல அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட தொடர்பான இடங்கள், அதே போன்று முன்னாள் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் உட்பட மூத்த மண்டல அதிகாரிகள் தொடர்புடைய இடங்கள்ல ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இந்த முறைகேடு தொடர்பாக சோதனையில ஈடுபட்டனர். செந்தில் பாலாஜியிடமும் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்ட நிலையில அவர்களுடைய வீடுகள்ல நடத்தப்பட்ட சோதனையில பல்வேறு முக்கிய ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இந்த வழக்கு தொடர்பாக 2 நபர்களையும் போலீசார் கைது செய்தனர். இதுல ரத்தேஷ் என்பவர் தலைமறைவாக இருந்து வருவதால அவருக்கு எதிராகவும் லுக் அவுட் நோட்டீஸும் லஞ்ச ஒழிப்புத்துறையால பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த விவகாரம் தொடர்பாக செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்திற்கு சென்று இது தொடர்பாக ஒரு முன்ஜாமீனும் பெற்றனர். குறிப்பாக அந்த உச்சநீதிமன்றத்துல பல்வேறு அவருக்கு விதிமுறைகளும் விதிக்கப்பட்டது. விசாரணைக்காக அவர் ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும், சம்மன் கொடுத்தால் ஆஜராக வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த நிலையில தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்று விசாரணைக்காக அவர் ஆஜராகிறார். இவ்வளவு நாள் சட்டப்பேரவை நடந்திருந்த நிலையில இது தொடர்பாக தற்போது சட்டப்பேரவை இல்லாத நாளான இன்று அவர் விசாரணைக்காக ஆஜராக சம்மன் கொடுக்கப்பட்ட நிலையில அவர் இன்று சம்மன் அடிப்படையில ஆஜராகிறார். அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்க லஞ்ச ஒழிப்புத்துறை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்க தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இது தொடர்பான ரைடுல அவர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணத்தை ஆய்வு செய்து அதன் அடிப்படையாக வைத்துத்தான் தற்போது அவரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டு விசாரணையானது மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக்ல அவர்கள் குறிப்பிட்டு இருந்தனர். பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல குறிப்பிடப்பட்டிருந்தது. குறிப்பாக டிரான்ஸ்போர்ட்ல பல்வேறு முறைகேடு, அதே போன்று பாட்டிலுக்கு அந்த 10 ரூபாய் வீதம் வாங்கியதிலும் பல்வேறு முறைகேடுகள் என பல்வேறு முறைகேடு தொடர்பாக எஃப்ஐஆர்ல லஞ்ச ஒழிப்புத்துறை குறிப்பிட்டிருந்த நிலையில இது தொடர்பாக மொத்த கேள்விகளையும் அவரிடம் கேட்டு இந்த விசாரணையை நடத்த திட்டமிட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 11 மணிக்கு செந்தில் பாலாஜி ஆஜராக இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சொலமன். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை 11 மணிக்கு செந்தில் பாலாஜி ஆஜராக இருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்தோம். Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore.